ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம லாஸ்ட் மிஷன் லவ் ட்ராமாவோட 9வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயின் தான் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் பேர் சொல்லிட்டு அப்படியே ஓடி வருவார். வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நின்றுருப்பாங்க. அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் நின்றுருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கோச் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி தப்பா டான்ஸ் ஆடுற, நீ எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறவ, எதனால இந்த மாதிரி தப்பு நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்க, உன் மனசுல ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்னோட டான்ஸ்ல தான் பிரச்சனை அப்படின்னா அதை நான் சரி பண்ணிடுவேன், அதுல எனக்கு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆனா என்னதான் நம்ம ஹீரோவை நான் இங்க இருந்து போ அப்படின்னு சொன்னாலும் இன்னும் என் மனசுக்குள்ள அவன் தான் இருக்கான், நான் அவனை லவ் பண்றேன், இதுக்கு மேல என்னோட ஃபீலிங்ஸை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வந்துருவாங்க. இப்ப வீட்டுல வந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு கனவு வருது. டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் வந்து என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதே தான் நம்ம ஹீரோக்கு என்ன கனவு வந்திருக்குமோ அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு சின்ன பையனோட கனவு தான் வருது. சின்ன வயசுல நான் அந்த சின்ன பையனை பார்த்தேன், ஆனா அவன் இப்ப என் கனவுல எதுக்கு வரான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம கோச் கால் பண்றாரு. கால் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட எங்க போயிட்ட, உன்னை காணுமே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒருத்தரை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம கோச் கிட்ட அந்த எலானா இருக்காங்கல்ல, அதாவது நம்ம லீனாவோட சின்ன வயசு டீச்சர், அவங்க வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கோச்சுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன நீ பேசிட்டு இருக்கானே தெரியலையே, ஏம்மா நில்லுமா, என்னம்மா கொஞ்சம் தெளிவா தான் சொல்லேம்மா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அங்க இருந்து எதுவுமே பேசாம போயிடுறாங்க. இப்போ ஃபோன் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் திரும்புறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்காரு. ஸோ இதோட ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு. இப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று சொல்ல வராரு, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டாரு. சரி நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இப்போ அந்த ஊருக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ அட்ரஸ் கேட்ட அதே பாட்டிக்கிட்ட இவங்களும் போய் பேசுறாங்க. எனக்கு ஒரு சின்ன பையனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட மொத்த அட்ரஸுமே சொல்றாங்க. சின்ன வயசுல நான் அவனை ஒரு மலை மேல தான் பார்த்தேன், மலையில இருந்து கீழே குதிக்கிறதுக்காக அவன் நின்றுகிட்டு இருந்தான், அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, அதுக்கப்புறம் நாங்கள் மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்க வீட்டுல என்னைய கொரியாவுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் போக மாட்டேன்னு சொல்லி அழுதேன். அப்ப அவன் தான் என்கிட்ட சொன்னான், நீ கண்டிப்பா போகணும், அப்பதான் உன்னோட டான்ஸ் இந்த உலகமே பார்க்கும், உலகத்துல நீ தான் பெஸ்ட் டான்ஸரா வரணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் என்ன ஆகணும் அப்படிங்கறதே நான் முடிவு பண்ணேன். அவனோட பேரு லூ ஷாங்கோ, அவன் ப்ளூ கலர் கதவு போட்ட ஒரு வீட்டுல இருப்பான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஓ அந்த பையனாமா, அந்த பையனை அவங்க அப்பா போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, அதனால ஒரு நாள் மலை மேல நின்று கீழே குதிக்கிறேன்னு சொல்லி குதிச்சு அந்த பையன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. இது நடந்து ரொம்ப வருஷமா ஆயிடுச்சுமா, அவங்க அப்பா இப்போ இருக்காரா இல்ல அவரும் இறந்துட்டாரான்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல, இவ்வளவு தூரம் தாண்டி வந்தும் அவனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் எதுக்காக சாகணும், எங்க அப்பா தானே என்னை கொடுமைப்படுத்தினா, அவன் சாவருக்கு பதில் நான் தேவையில்லாம இறந்து போயிட்டேனே, என்ன ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது, என்னோட வாழ்க்கையில இறந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி ஆஞ்சல் ஆயிட்டேனா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு செம்ம டென்ஷனா இருப்பாரு. இப்ப இங்க இந்த அத்தையோட அசிஸ்டன்ட் காமிக்கிறாங்க. அவரும், இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட எல்லா டான்ஸரோட டீடைல்ஸும் இதுல இருக்கு, இவங்க எல்லாத்துக்கிட்டே பேசி நீங்க ஏதாவது சம்மதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கான ஓட்டை நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபைலை கொடுப்பாரு. அவங்களும், சே நான் எனக்கு இருக்கிற பிஸியில உங்களை மறந்துட்டேன், உங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குல்ல, இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ல பணம் கொடுக்கும்போது அவர் அந்த பணத்தை பார்த்துட்டு, என்ன மேடம் என்ன மிரட்ட போறீங்களா, என் குடும்பத்தை கொலை பண்ணிடுவீங்கன்னு என்கிட்டயே தைரியமா சொல்றீங்களா அப்படின்னு நம்ம அத்தையை பார்த்து என்னென்னமோ கண்ணாபின்னான்னு பேசிட்டு அங்கிருந்து பயந்து போயிடுறாரு. இந்த அத்தைக்கு ஒண்ணுமே புரியல. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இந்த அத்தை தான் எல்லாமே பண்றாங்கன்னு நினைச்சிட்டாரு. ஆனா இந்த அத்தையோட பெரிய பொண்ணு தான் எல்லாமே பண்றான் அப்படிங்கிறது அந்த அத்தைக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. அதான் உண்மை. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம கோச்சும் நம்ம ஹீரோயின் இருக்கிற அதே இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு பூத்தோட்டத்துல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க, அந்த சின்ன பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு உடம்பு ஃபுல்லா தழும்பா இருக்கும், நான் கொரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் எனக்கு லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொன்னான், நான் மாசம் மாசம் அந்த லெட்டரை செக் பண்ணியிருந்தேன்னா அவன் லெட்டர் வராதப்பயே கண்டுபிடிச்சு அவன் அப்பயே வந்து பார்த்துருப்பேன், நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், என்னாலதான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்ப அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக தவசம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, அவன் இறக்கும்போது கூட உன்னை தான் நினைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, இதுக்கு மேலேயும் நீ என்னை விட்டுட்டு போயிருவியா, என் கூட யாருமே இல்ல, என்னோட ஜோ அதுக்கப்புறம் எங்க அத்தை கூட என் கூட இல்ல, நான் தனியா தான் இருக்கேன், நீ என் கூட இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீயும் என்னை விட்டுட்டு போற அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாத, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இங்கதான் இருந்தாகணும், அந்த வேலையை முடிச்சுட்டு நான் கண்டிப்பா வருவேன், நீ எனக்கு 3 ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, அதுல 2வது ப்ராமிஸ் ஒண்ணு, நான் என்ன சொல்றேன்னா அதை நீ செய்யணும், நான் வர வரைக்கும் கண்டிப்பா நீ உன் உடம்ப பாத்துக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற ஒரு கர்ச்சீப் எடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு. இப்ப அங்க வந்து நம்ம கோச் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம கோச் போய் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி, நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நம்ம கோச்சை அடிச்சிடறாங்க. அடிச்சுட்டு, ஆஃப்டர் ஆல் நீங்க வெறும் கோச் தான், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் தான் உன்னை விட்டு விலகி விலகி போறான்ல அப்படின்னு இவர் சொல்லும் போது, அது நான் பாத்துக்கிறேன், அது எங்களுக்குள்ள பர்சனல், நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே வா போலாம்
அப்படின்னு சொல்லி கோச்சும் அங்க இருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம கோச்சும் அவரோட பழைய காதலி, அதாவது நம்ம ஹீரோயினோட உருவத்துல இருக்கிற அந்த பழைய காதலி இருக்கிற அந்த நினைவிடத்துக்கு போய் பேசிட்டு இருக்காரு. நீ இறந்ததுக்கு அப்புறம் நானும் இறந்துடலாம் நினைச்சேன், ஆனா என்னால முடியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் வாழ்றேன்னு ஒரு நாளும் எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னதான் சொன்னாலும் அவ கேட்கவே மாட்றா, அவளை கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்றா, அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவும் நான் வாழணும்னு ஆசைப்பட்டப்ப என்னை ஏன் கடவுளை கொன்ன, அப்படிதான் என்னை கொன்னுட்டல, அப்படியே என் வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம்ல, என்னை எதுக்காக இந்த மாதிரி ஏஞ்சலா மாத்தின, அப்படி மாத்த உடனே திரும்ப அந்த சின்ன பொண்ணை எதுக்கு திரும்பவும் என் முன்னாடி காமிச்ச, திரும்பவும் அவ என்னை காதலிக்க வச்ச, இதெல்லாம் எதுக்காக நீ பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம லீனாவும் நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்ட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீ இந்த கோச்சு கிட்ட ஓவரா பேசுறதா நீ நினைச்சுக்காத, அவர் எல்லாத்துக்குமே கோச் தான், அதிகமா அவர்கிட்ட இருந்து அட்டென்ஷன் வாங்கிக்காத அப்படிங்கிற மாதிரி கோச்சை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒருவேளை நீ கோச்சை லவ் பண்றியா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் சேச்சே லவ்வா, நான் லவ்லாம் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அப்படியே மழுப்புறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம கோச் வந்துடுறாரு. கோச் வந்தோடனே இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட காதல் கதையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நிறைய ரூமர்லாம் வெளியே பரவிட்டு இருக்கும் போல, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம கோச் வந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதே லீனா பார்த்துட்டு இவர் எதுக்கு இவளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம லீனாவோட அப்பா வராரு. அப்பா வந்து இங்க பாருமா, உங்க அம்மாவும் உங்க பெரிய அக்காவும் பண்ற மாதிரி எதுவும் வில்லத்தனமா நீ எதுவுமே யோசிக்காதமா, லீனா நம்ம பொண்ணு தான், அவருக்குன்னு யாருமே இல்ல, அதனால அவளை நம்ம தான் பாத்துக்கணும், நீ அவளுக்கு எதுவும் கெடுதல்லாம் பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு. எங்க அத்தையும் அந்த ஃபைல் எடுத்து அவங்க பொண்ணு கிட்ட கொடுத்து, இதுல எல்லா டான்சர்ஸோட டீடைலும் இருக்கு, இந்த டான்சர்ஸ்ல முக்காவாசி பேரை நம்ம வசப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு இவங்க ஓட் போடுவாங்க, நம்ம எடுக்கிறதான் இந்த ஃபேண்டசியோட முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருக்கிற எல்லா டான்சரோட வீட்லயும் என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பூர்த்தி பண்றாங்க, பணம்லாம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம் அசிஸ்டண்ட்டை கூப்பிடும் போது ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, என்னோட ஃப்ரெண்டு கேட்க சொன்னா, என்னோட ஃப்ரெண்டோட காதலன் வந்து ஒரு கர்ச்சீப்பை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனானா, அவன் வருவானா அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் சுத்த போய் அவனுக்கெல்லாம் வரவே மாட்டானுங்க, அந்த கர்ச்சீப் எதுக்கு கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன், அவனை நினைச்சு வழுவும் போதெல்லாம் அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக தான் கர்ச்சீப்பு, அதை தூக்கி போட்டு உன் ஃப்ரெண்டை வேற வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல ஒரு ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. ரூம் நம்பர் 105 நம்ம ஹீரோ போறாரு. உள்ள போனா ஒருத்தர் முடியாம படுத்திருக்காரு, வேற யாருமே இல்ல, சின்ன வயசுல நம்ம ஹீரோவை கொடுமைப்படுத்தினா அவரோட அப்பா தான். இப்ப அவர்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணேன், எதனால என்னை இப்படி கொடுமைப்படுத்தி என்னை கொன்ன அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவரால் தாங்கிக்கவே முடியல, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாரு. அவர் பேசுறத நம்ம ஹீரோவால கேட்கவே முடியல. இப்ப அங்கிருந்து வெளியே வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம மாஸ்டர் வந்துடுறாரு. அவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு, சில மனிதர்களே இப்படிதான், அவங்க முதல்ல தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த தப்பை உணர்ந்துக்குவாங்க, உணர்ந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணி அந்த பாவத்தை கழிப்பாங்க, அதே மாதிரிதான் இவரும் அவரோட பையன் அடிச்சு தப்பு பண்ணியிருக்காரு. இப்ப அவரு அதை உணர்ந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய பணம் கொடுத்திருக்காரு, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு உதவி பண்ணியிருக்காரு, அதனால அவரோட பாவம் எல்லாம் கழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவரோட பாவம் கழிஞ்சு போயிடுச்சு, எந்த பாவமே பண்ணாத நான் இறந்து போயிட்டேன்ல, அதுக்கு நான் என்ன பண்றது, கடவுள் எனக்கு ஒரு கேள்வி கொடுத்திருக்காரு, அந்த கேள்விக்கான பதில நான் தேடி கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ போயிடுறாரு. இப்ப நேரா வந்து ஒரு ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கோச் வந்துடுறாரு. கோச் வந்து ஹலோ கிங்டம் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஏஞ்சல் அப்படின்னு சொல்றாரு. ஏஞ்சலா உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எல்லாமே தெரியும், இனிமேல் நீ ஹீரோயின் பின்னாடி சுத்தவே கூடாது, இது நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ் இல்ல, இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட்டுக்கு யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா இந்த அத்தையோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார்ல அவர் தான். அவரு சில உண்மைகள்லாம் இந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த அத்தையோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு. அவரு வந்து நீ ஒரு குடும்பஸ்தன் தானே, உனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, என்னையும் யோசிச்சு பாரு, நான் எப்படியாவது அவங்க மனசை மாத்திடுறேன், அவங்க இனிமேல் நம்ம ஹீரோயினுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க, நீ எந்த உண்மையும் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட் கிட்ட வேற ஒருத்தர் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லவா அப்படின்னு கேட்கறாரு. நீங்க யாரு, நீங்க என்கிட்ட என்ன உண்மையும் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு. இவர் யாருன்னே நமக்கு தெரியல, ஒரு புது கேரக்டர் போல, யாருன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். இப்ப நம்ம ஹீரோவுக்கு கோச்சை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக அவரோட வீட்டுக்குள்ள போறதுக்கு கீழே வந்து வெயிட் பண்ணிருப்பாரு. ஆனா உள்ளேயே விட மாட்டாங்க. எவ்வளவு சொல்லுவாரு நான் அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு, ஆனா யாருமே விட மாட்டாங்க. இப்ப நம்ம மாஸ்டர் என்ன பண்றாருன்னா நம்ம கோச்சோட உருவத்துல வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுல எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட போட்டோ ஒட்டி அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப அங்க இருக்கிற ஒரு கேசட்ல எல்லாம் எடுத்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயினோட போட்டோ மாதிரியே இருக்கு, ஆனா இது நம்ம லியான்சியோ இல்ல, ஆனா வேற யாரோ அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இப்ப அதை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பின்னாடி நம்ம கோச்சே வந்துடுறாரு. கோச்சே வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது யார் இது, எதுக்காக இந்த போட்டோ எல்லாம் இங்க ஒட்டி வச்சிருக்க, பார்க்க நம்ம லியான்சியோ மாதிரியே இருக்காங்க, அப்ப நீ இவ்வளவு நாள் லியான்சியோவை லவ் பண்ற, அதனால நம்மளோட வேலையை முடிச்சுட்டு மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளோட இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நீயே அவளுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது, இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு
எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் மண்ணாவே போனாலும் பரவாயில்ல, நான் அவளோட தான் இருப்பேன், அவளை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உனக்கு கடவுள் கொடுக்குற தண்டனை விட நான் அதிகமாக கொடுப்பேன்டா அப்படின்னு கோச் சொல்றாரு. அவரு எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இங்க நம்ம ஹீரோயினும் அந்த ரோஜா பூவை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து நீ நிஜமாலுமே வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் வந்துட்டேன், இனிமேல் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கோட சந்தோஷமும் கூட. இப்ப நம்ம ஹீரோ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட காதலை சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் விளைவுகள் வரப்போகுது இதனால அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.